2026-27 ஆண்டுக்கான ஒன்றிய நிதிநிலை அறிக்கையை நிதியமைச்சர் நிர்மலா சீதாராமன் இன்று தாக்கல் செய்ய உள்ளார். அதிகரித்து வரும் தங்கம் விலையை கட்டுப்படுத்தவும் பல்வேறு தரப்பினருக்கான திட்டங்கள் இடம்பெறும் எனவும் எதிர்பார்க்கப்படுகிறது. நாடாளுமன்ற கூட்டத்தொடர் கடந்த 28ஆம் தேதி தொடங்கிய நிலையில் பெரும் எதிர்பார்ப்புக்கு மத்தியில் இன்று காலை 11 மணிக்கு ஒன்றிய பட்ஜெட்டை நிதியமைச்சர் நிர்மலா சீதாராமன் தாக்கல் செய்ய உள்ளார். இதன் மூலம் தொடர்ந்து 9வது முறையாக அவர் பட்ஜெட் தாக்கல் செய்யும் பெருமையை பெறுகிறார். வழக்கமான விடுமுறை நாட்களில் பட்ஜெட் தாக்கல் செய்யப்படுவதில்லை என்றாலும் இந்த முறை 27 ஆண்டுகளுக்கு பிறகு ஞாயிற்றுக்கிழமை பட்ஜெட் தாக்கல் செய்யப்படுகிறது. உலகளாவிய பொருளாதார மந்தநிலை மற்றும் இந்தியாவுக்கு எதிராக அமெரிக்கா 50% வரி விதிப்பு அழுத்தங்களுக்கு மத்தியில் தாக்கல் செய்யப்படும் பட்ஜெட் என்பதால் முக்கியத்துவம் பெறுகிறது. வழக்கமாக பட்ஜெட்டின் முக்கிய பொருளாதார நோக்கங்களும் சீர்திருத்தங்களும் பகுதி ஏயில் இடம்பெறும். ஆனால் நடப்பு ஆண்டில் நிதியமைச்சர் நிர்மலா சீதாராமன் தனது உரையின் பகுதி பிக்கு அதிக முக்கியத்துவம் கொடுக்க உள்ளதாக அதிகாரிகள் தெரிவித்துள்ளனர். நாட்டின் பொருளாதார பார்வை மற்றும் சீர்திருத்த நிகழ்ச்சி நிரலை விவரிப்பதிலும் உடனடி கொள்கை நடவடிக்கைகள் மற்றும் நீண்டகால பொருளாதார இலக்குகளுக்கும் வலுவான முக்கியத்துவம் அளிக்கப்பட உள்ளதாக கூறப்பட்டுள்ளது. மேலும் உள்நாட்டு உற்பத்தி, வர்த்தகம், ஏற்றுமதிகளில் இந்தியாவின் தற்போதைய திறன்கள் மற்றும் எதிர்கால ஆற்றல் பட்ஜெட்டில் வெளிப்படும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. புதிய வரி விதிப்பு முறையில் வீட்டுக் கடன்கள், மருத்துவ காப்பீடுகளுக்கு சலுகை அறிவிப்புகள் மற்றும் வேறு சில சலுகைகளும் வரி செலுத்துவோருக்கு வழங்கப்படலாம் என பொருளாதார நிபுணர்கள் கருதுகின்றனர். இதற்கிடையில் விண்ணை மூட்டும் அளவுக்கு விலை உயர்ந்து வரும் தங்கம், வெள்ளி விலையை குறைப்பது தொடர்பான புதிய அறிவிப்புகள் இடம்பெறுமா என்று மக்கள் எதிர்பார்த்துள்ளனர். இதேபோல அத்தியாவசிய பொருட்கள், உணவுப் பொருட்களின் விலைவாசி உயர்வை கட்டுப்படுத்த நடவடிக்கை எடுப்பது குறித்த அறிவிப்புகளை வெளியிட வாய்ப்புள்ளன. ரயிலில் பயணத்திற்கு மூத்த குடிமக்களுக்கு கட்டண சலுகை மீண்டும் கிடைக்கும் என்பது தொடர்பான அறிவிப்பு, சட்டப்பேரவை தேர்தல்கள் நடைபெறவுள்ள தமிழ்நாடு, கேரளா, புதுச்சேரி, மேற்குவங்கம், அசாம் ஆகிய மாநிலங்களுக்கு சிறப்பு திட்டங்கள், சலுகைகள் வெளியாகலாம் எனவும் எதிர்பார்க்கப்படுகிறது. இதனால் இன்று சிறப்பு வர்த்தக நாளாக தேசிய பங்குச்சந்தை மற்றும் மும்பை பங்குச்சந்தை அறிவித்துள்ளன. உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.